இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் பக்தி வினோத் தாக்கூர் ராஜினாமா செய்து அடித்தளம் போடத் தொடங்குவதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது ஸ்ரீ மகாபிரபு 21 மணி நேரம் அங்கேயே இருந்து பல லீலைகள் செஞ்சாரு. எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாரு. கேதார்நாத் பாபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகளை பற்றி சொல்கிறத கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. அவரை பற்றின விஷயத்த இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும். இதுதான் சாந்த் காசியோட சமாதி. அப்பெல்லாம் நவ்தீப் ஹுசேன் ஷாங்கிறவரு வங்காளத்துல அரசரா இருந்தாரு. சாந்த் காசி நவ்தீப்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. இந்த நவ்தீப் அப்பெல்லாம் ரொம்ப செழிப்பா செல்வ வளமா இருந்துச்சு. இந்த நவ்தீப் தான் இந்தியா முழுவதுக்குமே ரொம்ப புகழ்பெற்ற கல்வித்தலமா இருந்துச்சு. பலருக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்குச்சு. சட்டம், பொருளாதாரம், வேதாந்தம், இலக்கணம், இலக்கியம், இப்படி எல்லா துறைகள்லையும் நவ்தீப்ல படிப்பு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆசிரியர்களும் பண்டிதர்களும் முதல்ல இறைவன் நாமத்தை பாடுவாங்க. ராத்திரியில மகாபிரபு ஸ்ரீபஷ் தாக்கூர் வீட்டுல நாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பிப்பாரு. இந்த அருவி கட்டவங்க எல்லாரும் சேர்ந்து ராத்திரி எல்லாம் கூச்சல் போட்டு நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்கப்பா. ஆமா, கடவுள் பேரை இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடணுமா என்ன? மௌனமா அவர் நினைச்சா பத்தாதா? அதனால இன்னும் அதிகமா பலன் கிடைக்கும்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நிர்மல் பண்டிதர் தான். அந்த சிபாஷனை பாருங்களேன், இவ்வளவு படிச்சிருக்கிற அந்தனர் இந்த கேலி கூத்துக்காக தன்னோட பூஜை சடங்கு எல்லாத்தையும் ஒரேடியா விட்டுட்டாரு. கடவுளுங்கிறது வெறும் விளையாட்டா? இப்படி ஹரே கிருஷ்ணான்னு வாய் ஓயாம கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தா அவர் நேர்ல வந்துட்டு வர என்ன?
தவம் செய்கிறது, விரதங்கள், பலி கொடுக்கறது, தானங்கள் இதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுச்சா என்ன? நம்ம நவதீப்ல இந்த மாதிரி வெறியாட்ட செயல்களை அனுமதிக்க முடியாது. கூடாது. ஆமா, நீ சொல்றது சரிதா. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம பேரு எல்லாம் சர்வநாசமாயிடும். எனக்கு என்ன கவலைன்னா, இவங்க இப்படி ஹரிநாமத்தை சொல்றதுலேயே பொழுத கழிச்சாங்கன்னா நம்ம மேலே இவங்களுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும், நம்ம பேரும் கெட்டு போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, நேர சாந்து காத்துக்கிட்ட போய் இதுக்கு வழி சொல்லும்படி அவர்கிட்டயே கேட்போம். ஆமா, கேப்போம், அதான் நல்லது. சரிவா போலாம். அப்படியென்றால் இந்த கூட்டத்தினரால் இந்த ஊருக்கே மிகவும் தொல்லை என்று சொல்கிறீர்களா? ம் அது மட்டுமல்ல காசி ஐயா, நம்ம ஊர்ல சட்ட ஒழுங்குமுறை இருக்கணும்ல. ம் நீங்க இப்ப இதை தடுக்கலைன்னா அப்புறம் கட்டுக்கடங்காம போயிடுவாங்க. ஆமாங்க. அப்புறம் வெறும் பக்தி பாடல், பஜனை பாடல்னு கோஷம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாங்க ஐயா. சரி, முதலில் நானே நேரடியாக சென்று பார்க்கிறேன், பிறகு தேவையானதை செய்கிறேன். ம் हराय नम कृष्ण यादवाय नमो हराय नम कृष्ण यादवाय नमो हरि हराय नम कृष्ण यादवाय नमो हराय नम कृष्ण यादवाय नमो यादवाय माधवाय केशवाय नमो यादवाय माधवाय केशवाय नमो यादवाय माधवाय केशवाय नमो यादवाय माधवाय केशवाय नमो हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे வணக்கம் காஜி சாஹிப். ஸ்ரீபாஷ், இரவு முழுவதும் இந்த கூச்சலும் குழப்பமும் நடக்கப் போகிறதா? காஜி சாஹிப், நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் போடும் கூச்சலினால் நவத்வீப்பின் அமைதி ஒரேடியாக சீர்குலைந்து வருகின்றது. கூடாது. இன்று முதல் இந்த கூச்சல்களை நிறுத்திவிட வேண்டும். ஆனால் நாங்கள் எந்த துன்பமும் யாருக்கும் செய்யவில்லையே. உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னிடம் நேரமில்லை. நான் சொன்னதற்கு மறுபேச்சு பேசாமல் செய். காஜி சாஹிப், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே. என்ன தவறா? இதோ உரிய வைக்கிறேன் பார். இன்று முதல் நவத்வீப்பில் எந்த வீட்டிலுமே ஆட்டம் பாட்டம் நடக்கக்கூடாது. இது என் கட்டளை. யாராவது என் உத்தரவை மீறினால் பிறகு நான் என்ன செய்வேன் என்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நான் சொல்வது புரிகிறதா? ஸ்ரீபாஷ், நாம் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தால் எப்படி? இதற்கு என்ன பதில் என்று தெரிந்தாக வேண்டும். வாருங்கள், மகாபிரபுவிடம் சென்று நாம் முறையிடுவோம். முகுந்தா, நாம் எப்படி நாம சங்கீர்த்தனத்திற்கு தடையென்று அவரிடம் சென்று கூறுவது? என்னால் முடியாது.
அது முடியவே முடியாது முகுந்தா. ஆனால் பிரபுவிடம் சென்று முறையிட்டே ஆக வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது, இந்த யுகத்தின் சிறப்பு என்னவென்றால், வெறும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலம் மனிதன் இகபோகத்திலிருந்து நிரந்தரமாக முக்தி பெறலாம். கலகே தோஷ நிர்தேர் ராஜன்னு அஸ்திகி ஏகோ மகான் குணக கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம்பிரிஜேத். என்ன செய்து ஸ்ரீவாஷ், இவ்வளவு சீக்கிரமாக இங்கு வந்திருக்கிறாயே? நித்யானந்த், இன்று காலை சீக்கிரமாகவே நாம் சங்கீர்த்தனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீஹரியின் விருப்பம். அதனால்தான் ஸ்ரீபாசும் முகுந்தனும் வந்துவிட்டார்கள். ஆனால் ஸ்ரீபாஸ், முகுந்தா, நீங்கள் மிருதங்கத்தையும் ஹார்மோனியத்தையும் ஏன் கொண்டு வரவில்லை? நீங்கள் இன்று பாட விரும்பவில்லையா? பிரபு, என்ன விஷயம்? என்ன நடந்தது? என்னவாயிற்று? சாந்தகாசின் அவதூப்பில் நாம சங்கீர்த்தனத்துக்கு தடை உத்தரவு போட்டு விட்டார். நாம சங்கீர்த்தனம் யார் செய்தாலும் காசி அவர்களை மதத்திலிருந்து நீக்கி விடுவாராம். நேற்று இரவு ஸ்ரீபாசில் விட்டு நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம் பிரபு. காசி அப்போது தன் வீரர்களுடன் அங்கு வந்திருந்தார். மிருதங்கத்தை தூக்கி உடைத்து எரிந்து விட்டு போய்விட்டார் பிரபு. இனிமேல் நவதீப்பில் நாங்கள் பாடவே முடியாது பிரபு. என்ன, காஜி இப்படி ஒரு உத்தரவிட்டானா? அவனுக்கு இவ்வளவு துணிவா? இன்று நான் அந்த காஜியை அழித்து விடுவேன். ஸ்ரீபாஸ், முகுந்தா, நாம் சங்கீர்த்தனத்தை நடத்துவோம். அவன் என்ன செய்வான் என்று பார்த்து விடுவேன். நித்யானந்தா, எல்லா பக்தர்களிடமும் மிருதங்கம், கைத்தாளம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வரும்படி கூறிவிடு. இன்று மாலையே நாம சங்கீர்த்தனத்துடன் காஜி வீட்டுக்கு போவோம். வாருங்கள், நாம் ஹரிநாமத்தை இந்த ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்வோம். இல்லை பிரபு, காசியின் உத்தரவை மீறுவது நல்லதல்ல. பிரியா, ஏதோ சொல்ல விரும்புகிறாயே, உன் கண்களில் ஏன் இந்த கண்ணீர்? பிரபு, தாங்கள் காசிக்கு எதிராக மக்களை தூண்டுகிறீர்கள். என் உள்ளம் நடுங்குகிறது. காசி மிகவும் கொடுமையானவன் பிரபு. அவன் அரசர் ஹுசைன் ஷாவிடம் செல்வாக்கு உடையவன். தாங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என் கதி என்னவாகும்? நான் எங்கு செல்வேன்? பிரியா, பரம்பொருளின் வலிமைக்கு முன்பு காஜியின் வலிமை துச்சமானது. நான் கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காகவே இவ்வுலகத்திற்கு வந்தேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ கவலைப்படாதே. பிரபு, ஏராளமான பக்தர்கள் வந்துவிட்டார்கள். இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயவுசெய்து உத்தரவிடுங்கள். நித்யானந்தா, இந்த குழுவுக்கு தலைவராக அத்வைத ஆச்சாரியார் வருவார். அவருக்கு பின்னே கீர்த்தனம் பாடுவோர் கூட்டமாக செல்ல வேண்டும். கூட்டத்துக்கு நடுவில் ஹரிதாஸ் இருக்க வேண்டும். அவரை சுற்றிலும் பாடுவோர் இருக்க வேண்டும். கூட்டத்தின் இறுதியில் ஸ்ரீபாசும் அவரோடு பாடுவோர் சிலரும் சேர்ந்து வர வேண்டும். நித்யானந்தா, நீ ஒன்று செய். பிரபு, நான் தங்களை விட்டு பிரியவே மாட்டேன். தங்களுக்கு காவலனாக இருப்பதுதான் என் பணி. என்னால் ஒரு நிமிடம் கூட தங்களை பிரிந்திருக்க முடியாது. தயவுசெய்து என் வேண்டுகோளை ஏற்க வேண்டுகிறேன். மிக்க நன்று. அப்படியென்றால் ஒன்று செய். நீயும்
நானும் கதாதரும் முன்னணியில். உடனே சங்கீர்த்தனத்திற்கு ஏற்பாடு செய்வோம். பிரபு, நானும் நரஹரியும் தங்களுக்கு அலங்காரம் செய்ய விரும்புகிறோம். நல்லது. உங்கள் விருப்பம் போலவே அலங்கரியுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அவன் பக்தர் கூட்டத்துடன் என்னை தாக்கவா வருகிறான்? பார்க்கறேன். காஜி, இன்று நான் முன் வீடு தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ உள்ளே ஒளிந்திருக்கிறாயே. இது என்ன மரியாதை காஜி? நிர்மல் பண்டிதரே, நீங்களெல்லாம் ஆவேசமாக உள்ளே நுழைந்தீர்கள். அதனால் வெளிவரும் துணிவு எனக்கில்லை. அதனால்தான் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். ஆனால் தாங்கள் என்னை அழைப்பதாக பக்தர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் பயம் தெளிந்தது. அதனால்தான் வெளியில் வந்திருக்கிறேன். தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்ததை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். உள்ளே வாருங்கள். நிர்மல், கிராம வழக்கப்படி நான் உனது தாய் மாமன், நீ எனக்கு மருமகன். ஏனென்றால் நம் உறவுப்படி உன்னுடைய பாட்டனார் நீலாம்பர் சக்கரவர்த்தி எனக்கு சித்தப்பா. உண்மையில் இந்த கிராமத்தின் உறவுகள் கூட பிறந்த உறவுகளை விட உறுதியானவை. சொல்லப்போனால் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆயினும் ஒரு மருமகன் தன் மாமன் செய்த தவறுகளை பெரிதாக நினைக்க மாட்டான். மாமனும் கோபத்தை மறந்து விடுவார். சங்கீர்த்தனத்தை தடுப்பது தவறுதான். அதை மறந்து என்னை மன்னித்து விடுவாயா? இனிமேல் என்னுடைய வீடு, எனக்கு இருக்கின்ற இந்த சொத்துக்கள், சொல்லப்போனால் எல்லாமே உனக்குத்தான். காஜி, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தெளிவாக பதில் சொல்ல வேண்டும்.
பிரபுவின் நாம சங்கீர்த்தனத்தால் ஏற்படும் சத்தத்தை தடுப்பதற்கு வேண்டி சட்டத்தின் பெயரால் நீ எதுவும் செய்யப்போவதில்லையா? நீ நமது முகமது அரசரின் பிரதிநிதி. இந்துக்களின் மதக்கூட்டங்களில் இடையூறு செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது. நிர்மல் பண்டிதரே, என்னுடைய ஒரு வீரன் சங்கீர்த்தனத்தை தடை செய்ய போன போது திடீரென்று ஒரு நெருப்பு பந்து பறந்து வந்து அவன் தாடி மீசையை எரித்து விட்டது. அவன் முகமும் எரிந்து விட்டது. உடனே அவனை திரும்பி வரும்படி கூறிவிட்டேன். இன்னொரு நாள் ஒரு இஸ்லாமியர் ஹரி 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 என்று ஹரியின் பெயரை கூறிக்கொண்டு வந்தார். அதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இந்துக்கள் இந்த பெயரை எப்போதும் கூறுவார்கள். ராமதாசன், கிருஷ்ணதாசன், ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா என்று கூறுவார்கள். ஹரி என்பதன் பொருள் திருடுவது, அபகரிப்பது. அப்படி என்றால் பக்தர்கள் எல்லாம் திருடர்களா? இப்படி கேட்டு என்னை கேலி செய்தான். இப்போது என்னால் ஹரே கிருஷ்ணா என்று கூறாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினான். பிரபு, தங்களை பல பேர் கௌரஹரி என்கிறார்கள். அந்த பெயர் எனக்கும் பிடித்திருக்கிறது. உங்களிடம் ஒரு உண்மையை கூறுகிறேன். அன்று இரவு ஸ்ரீபாஷின் வீட்டில் பாடலை நிறுத்தச் சென்றபோது ஒரு காட்சி தோன்றியது. பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான ஒருவன் என் மார்பின் மீது அமர்ந்து நகங்களால் என் நெஞ்சை கீறினான். மிருதங்கத்தை உடைத்து பக்தரின் பாடலை நீ தடுத்தாய் அல்லவா? நான் உன் எலும்புகளை உடைத்து உன் நெஞ்சை கிழிப்பேன் என்றான். நான் மிகவும் மிகவும் பயந்து போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன். அவனும் என்னை விட்டு விட்டான். ஆனால் அந்த நகைக்கீறல்கள் இன்னும் என் நெஞ்சில் இருக்கின்றன. இப்போது எனக்கும் புரிந்துவிட்டது, தாங்கள்தான் இந்துக்களின் நாராயணர். அது மட்டுமல்ல, தாங்கள் கிருஷ்ணரும் எங்களுடைய அல்லாவும் இருவருமே ஒருவர்தான். காஜி, நீ கிருஷ்ணர், ஹரி, நாராயணன் இந்த 3 பெயர்களையும் உச்சாடனம் செய்தாய். அதோடு உன் பாவங்கள் தொலைந்து விட்டன. நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் காஜி. தாங்கள் இறைவன் போன்றவர். தங்கள் கருணையினால் என் அறியாமை அகன்றது. தங்கள் காலடியில் என்றுமே நான் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும். காஜி, உன்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்குமே நாம சங்கீர்த்தனம் ஒரு நாளும் நிற்கக்கூடாது. இல்லை, தயவு செய்து அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் செய்த தவறு இன்னும் என் மனதை உறுத்திக் கொண்டிருக்கின்றது. இனிமேல் இந்த நாம சங்கீர்த்தனம் என்றென்றும் இங்கு நடக்க வேண்டும் என்று என் பரம்பரையினருக்கு நான் உத்தரவிட்டு சொல்லிவிடுகின்றேன். அப்படி யாராவது பாடல்களை தடுக்க முயற்சி செய்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். இந்த சாந்த் காசி சாதாரண முகமதியர் இல்லை. அவன் வங்காள அரசன் ஹுசைன் ஷாவோட ஆன்மீக குருவாய் இருந்தவன். சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால அவன் கிருஷ்ண பக்தனாகி நவ்தீப்ல சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பிச்சான். இந்துக்கள் அவனை ஒரு இந்துவா ஏற்கவே இல்லை. ஆனாலும் அவன் இந்து மதத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நவ்தீப்ல கடைசி வரைக்கும் வாழ்ந்து வந்தான். இங்க பாருங்க, இந்த 2 மரங்களும் ஆலிங்கனம் செய்யற மாதிரி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சாந்த் காசிய ஆலிங்கனம் செஞ்சுக்குவாரு. அது மட்டும் இல்ல, சாந்த் காசியோட பரம்பரையில வந்தவங்க இன்னைக்கு கௌசா பக்தர்களா இருக்காங்க.
துவாபர யுகத்துல தன்னோட வஜ்ர லீலைகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன நினைச்சாருன்னா, பக்தர்கள் தன்னோட லீலைகளின் பலனா ஷக்யா, வாத்சல்யம், மாதுரியம் இந்த 3 ரசங்கள் அல்லது பாவங்கள் மூலமா தன்னோட இணையணும்னு விரும்பினாரு. ஏன்னா சாஸ்திரங்களின் விதிப்படி ஒரு பக்தன் வைகுண்டத்துக்கு வந்துதான் அவரோட லீலைகளை பார்க்க முடியும். எந்த பக்தனுக்கும் விருந்தாவனத்து லீலைகளை பார்க்க அனுமதி கிடைக்காது. அதனால கலியுகத்துல நான் ஒரு பக்தனா அவதரிப்பேன். வேத சாஸ்திர விதிமுறைகளின்படி யார் யார் எனக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிருந்தாவன லீலையை பார்க்க அனுமதி கிடைக்கும். அப்புறம்தான் ஸ்ரீ கோபாலன் கிருஷ்ண சச்சிதானந்தன் கௌரிஹரி ரூபத்துல மாயாப்பூர்ல வந்து பிறந்தாரு. இறைவனோட அன்புன்னா என்னன்னு புரிய வச்சாரு. மகாபிரபுவோட பேரு உலகத்துல 4 பக்கமும் ஒவ்வொரு மூலையிலையும் பரவி புகழ் பெறும்னு அவரே சொல்லியிருக்காரு. மனிதனான நாம சிந்திச்சோம்னா இந்த வாக்கு நடக்காதுன்னு நமக்கு தோணலாம். ஆனா தன்னோட கூற்று ஒரு நாளும் பொய்க்காதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த புண்ணிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக அவர் தன்னோட அபிமான நண்பர் ஒருத்தரை இங்க அனுப்பி வைப்பாரு. அவர் ஸ்ரீகிருஷ்ண சேவைகளை புரிவாருன்னு சொன்னார். ஸ்ரீ சங்கீர்த்தன இயக்கம் உலகத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பரவும் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆச்சரியமான கூற்றும் உண்டு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னை பத்தியே அவர் இறைவனோட அற்புத வடிவம்னும் அவர் சொன்னது எல்லாமே பலிக்கும்னு சொன்னாரு. நம்பிக்கை இல்லாத சில பேர் அவர் சொல்றத உண்மையா ஏத்துக்காம போகலாம். ஆனா அதனால உண்மை மாறிடாது. காலப்போக்குல உண்மை தெளிவாயிரும். தன்னுடைய குற்ற நிரூபிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னோட அன்பர் ஒருத்தர் இங்க அனுப்புவார். அவர் மகாபிரபுவோட உபதேசத்தோட மேற்குக்கு போவார். அதிர்ஷ்டம் செஞ்ச பல ஆன்மாக்கள் அந்த உபதேசத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவருக்கு சீடர்களா ஆயிடுவாங்க. ஒரு புது இயக்கம் உலகத்துல ஆரம்பிச்சு இறை அன்பினால உலகையே அணைக்கும். உலகத்துல பல பெருநகரங்கள்ல இந்த பக்தர்கள் இறைவன் பெயரை சொல்லிக்கிட்டு ஆடி பாடுவாங்க. ஸ்ரீ ஹரியின் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு ஆடி பாடுவாங்க, துள்ளி ஆடுவாங்க. அவங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க. இந்த உலகம் ஒரு புதிய எழுச்சியை கண்கூடா பார்க்கும். அவர் பார்வைக்கு ஒரு சாதாரண மனிதரா தோன்றினாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மூலமா பல அற்புத சக்திகளை பெற்றிருப்பாரு. உலகம் இதுவரை காணாத பல அற்புத சாதனைகளை செய்வாரு. உலகத்துல லட்சக்கணக்கான மக்களை ஸ்ரீ கிருஷ்ணனின் பக்தர்களா மாற்றி மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு காட்டுவாரு. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரோட அழகான விக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி ஏராளமான கோவில்களை கட்டுவாரு. இறை வழிபாட்டுல மிக உயர்வான முறையா ஏத்துக்கிட்டு ஐரோப்பியரும் அமெரிக்கர்களும் கூட அவரை வழிபடுவாங்க. அவர் அவங்களை ஊக்குவித்து வைஷ்ணவராவும் அந்தனராவும் மாற்றுவாரு. உலகம் முழுவதும் பல ஆன்மீக விழாக்களை அவர் தன் கையால தொடங்கி வைப்பாரு. லட்சக்கணக்கான மக்கள் விழாக்கள்ல பங்கு கொண்டு இறைவனோடு மிக அன்பான உறவை அடைகிற இன்பத்தை அனுபவிப்பாங்க. அவர் இந்த இம்மை சூழ்ந்த உலகத்தை ஆன்மீகமயமா மாற்றி பக்தி உலகத்துல மெய்மறக்க செய்வாரு. அவரோட அற்புத செயல்களை பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஆனா அவை நிச்சயமா நடக்கும். அந்த தருணத்துல உலகத்துல வந்து பிறக்கிற அதிர்ஷ்டசாலிகள் அவரோட கருணையை எல்லையில்லாம அடைந்து ஆன்மீகத்தின் உயர்வான அனுபவத்தை பெறுவாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கூற்று உண்மையாகும். ওহে বৈষ্ণব ঠাকুর দয়ার সাগর এ দাসে